ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு வானலை வச்சு வானல் சூடானதுக்கு அப்புறம் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் 6-7 பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் 3-4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் வடக்கத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2-3 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுறலாம். இன்றைக்கி கருவாட்டு குழம்புல போடுறதுக்கு நாங்கள் 3 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1 முள்ளங்கி எல்லாத்தையும் கட் பண்ணி குழம்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் காய்கறியெல்லாம் நல்லா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கார மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கருவாட்டு குழம்புல மொச்சப்பயிறு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி மொச்சப்பயிரை வேக வச்சு வச்சுருக்கோம். அதை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பும் குழம்புக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1.5 கிளாஸ் தண்ணியை சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். நம்ம போட்டிருக்க காயில் வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ஸோ அதை வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த டைமில் ஒரு லெமன் சைஸ் புளியை நாங்கள் ஆல்ரெடி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதித்து வருது. இன்றைக்கி நாங்கள் வாழைக்கருவாடை கழுவி ரெடியாக வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நம்மளோட சுவையான கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கைஸ், தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக எல்லோரும் இந்த சுவையான கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.